ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். நானும் பார்த்துட்டே இருக்கேன். எந்த பிராண்டுமே பார்த்தீங்கன்னா அண்டர் 10K புது ஃபோன்ஸ் பெருசாக லான்ச் பண்ணுற மாதிரியே வந்து தெரியல. எல்லாருமே 15K தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இன்ஃபினிக்ஸ் தான் மறக்காமல் அண்டர் 10K ஒரு ஃபோன் அடிக்கடி லான்ச் பண்ணுறாங்க. அந்த வகையில் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 11 2022 அப்படின்ற ஒரு புது மாடலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சில விஷயம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது, ஒரு சில விஷயம் மொக்கையாகவும் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது ஓகேவா இல்லையா அப்படின்ற என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், அன்பாக்ஸ் பண்ணிட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனல் ஹேக் ஆனது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வியூ சரியாக போகாதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டில் க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்து சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான் வந்து சிங்குச்சான் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹாட் 11 2022 அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே சைஸை பார்த்தாலே ஷாக் ஆயிருவீங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இப்போ சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். 9000 ரூபா பட்ஜெட் மொபைல் மாதிரியே இல்லை, பேக் சைடு ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு கவர் ரிமூவ் பண்ணிட்டு உள்ள பார்த்தோம் அப்படின்னா அடாப்டர் 10 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அது பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றனால அதை ஒரு கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இது என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. அதர் பிராண்ட்லாம் பாருங்க, என்விரான்மெண்ட்டுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும், ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்ட்டு அடாப்டரே ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த கவரைனாவது அட்லீஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க. அண்ட் இவங்களோட வெல்கம் டு எக்ஸ் கிளப் அப்படின்ற ஒரு கார்டு ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ₹1 போல அந்த கார்டு. அண்ட் யூசர் மேனுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான டிரான்ஸ்பரண்ட் ஜெல் கேஸ் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தேன், ரொம்ப டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கலராக கொடுத்தாங்க அப்படின்னா மஞ்சள் கலர் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் எடுத்துக்கும். ஸோ கேஸும் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம். இன்ஃபினிக்ஸ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா அடாப்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. நம்ம என்னத்தர ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு சின்னதுலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு முன்னாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் ஒன்று வந்து கொடுப்பாங்க மேலே ஒட்டுறதுக்கு, அதை கொடுக்காம விட்டுருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்லேயே நான் இம்ப்ரெஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் அப்படின்னு தான் சொல்லணும். மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் 9000 ரூபா 10000 ரூபா ரேஞ்சில் வரக்கூடிய மொபைலில் வந்துட்டு யூனிபாடி பிளாஸ்டிக் மெட்டீரியல் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. அதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ப்ரைஸ் கம்மியான மொபைல் அப்படின்ட்டு. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சைடில் வந்துட்டு ஃப்ரேம் தனியாக கொடுத்துட்டு பேக் சைட் பேனல் தனியாக நல்லா க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. ப்ளஸ் கிரேடியன்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு 15000 ரூபா ப்ரைஸ் போட்டு வாங்கக்கூடிய மொபைல் ஃபீல் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கனால ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சிங்க அப்படின்னா ஸ்மெட்ஜஸ்லாம் படம் தான் செய்யுது. பட் எப்படினாலும் நம்ம கேஸ் போட்டு தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 194 கிராம் வெயிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறதுக்கான ரீசன் 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கலர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது போலார் பிளாக் அப்படின்னு, அந்த சன்ரைஸ் கோல்டு அப்படின்னும் அரோரா கிரீன் அப்படின்ற இன்னும் 2 கலர் வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகே தான். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நல்லா கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் பாட்டமில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னாலுமே இந்த அண்டர் 10K வரக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் டிராப் நாச் மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க. பட் இதில் வந்து சென்டரில் பஞ்சு ஓலாம் கொடுத்ததும் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. கூடயே பார்த்தோம் அப்படின்னா அந்த 9000 ரூபா ரேஞ்சில் நீங்கள் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து என்டர்டைன்மெண்ட் பேஸ் பண்ணி வீடியோஸ் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். சின்ன டிஸ்பிளேவாக இருக்குன்னு வருத்தப்பட்டுருவீங்க. பட் இதில் டிஸ்பிளே சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்துட்டு HD டிஸ்பிளே தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வரும். இதில் ஃபுல் HD கொடுத்ததுமே வந்து நல்ல ஒரு விஷயமா தோணுது. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 550 நெட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டோரில் ரொம்பவே நல்லா இருக்குது. அவுட்டோரில் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுது. டைரக்ட் சன்லைட்ல எல்லாம் வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கு. ஸோ இந்த பிரைட்னஸை பொறுத்த வரைக்கும் கம்மியாக இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு குறையா தோணுது என்ன அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய டிவைஸ்ல எல்லாத்துலையுமே ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இதனால ப்ராப்ளம் என்ன அப்படின்னா 64 GB தான் இன்டர்னல் ஸ்டோரேஜை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிளாக நம்ம ஒரு SD கார்டு போடுறோம் அப்படின்னும் போது ஒரே ஒரு சிம் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். ஸோ டியூவல் சிம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருந்தாங்கன்னா இனிமே நல்லா இருந்திருக்கும். அண்ட் டாப்ல 3.5 ஆடியோ ஜாக், பாட்டம்ல மைக்கு, டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓகேவா இருக்கு. அண்ட் ரைட் சைடில் வால்யூம் ராக் இருக்கு அண்ட் பவர் பட்டன். ஸோ இந்த இடத்துல நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அண்டர் 10K எப்பயுமே பேக் சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுப்பாங்க. இதில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்கிறதும் இந்த டிவைஸ்க்கு ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ சைட் மவுண்டடை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை ஃபேஸ் அண்ட் லாக் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ஓகேவா இருக்குது. ஃபேஸ் அண்ட் லாக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 10 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 18 வாட்ஸ்லாம் இப்போ சில பிராண்ட்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்களும் வந்து அந்த அப்கிரேட் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ 10 வாட்ஸ்
அப்படின்னும் போது கொஞ்சம் அதிக டைம் தான் எடுக்கும். 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி சார்ஜ் ஆகிறதுக்கு. பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக சார்ஜ் நிற்கும். நெக்ஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு முன்னாடியே கம்பேர் பண்ணும்போது இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி இருக்கு. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து தேவையில்லாதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 4GB ரேம் தான், ஸோ பர்ஃபார்மன்ஸும் பாதிக்கக்கூடாது அப்படின்றனால கூட ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்களோட ஆப் ஒரு 4-5 ஆப் இருக்கு, அதை அன்இன்ஸ்டாலும் பண்ண முடியல. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு 3-4 ஆப் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஸ் தான் வந்து ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓஎஸ்னும் போது இவங்களோட XOS தான் Android 11 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல 8 மெகா பிக்சலுக்கு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோஸ் பார்க்கலாம். பேக் சைடில் 2 கேமரா செட்டப்னு சொல்றாங்க, பட் மெயின் வந்து 13 மெகா பிக்சல் கேமரா தான். இன்னொன்று AI டெப்த் சென்சார்னு சொல்லி ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவோட போட்டோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் கொடுக்குது. இந்த டிவைஸ்ல இது ஒரு குறையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யூனிசாக் T610 அப்படின்ற ப்ராசஸர் 12 நானோமீட்டர்ல பில்ட் பண்ண ப்ராசஸர் தான் இது. ஆக்சுவலாக இந்த ப்ராசஸர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இந்த பிரைஸ் ரேஞ்சில் வரக்கூடிய டிவைஸ்ல நம்மளால வந்து பார்க்க முடியுது. முன்னால இது என்னன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. யூஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ் பண்ணும் போதெல்லாம் பெரிய லெவலில் எந்த ஒரு விஷயமே தெரியல. கேம் பிளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கேம் பிளேலாம் அப்பப்போ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஓரளவுக்கு கேம் பிளே வந்து பண்ணலாம். பட் டார்கெட்டடாக கேம் தான் விளையாடுவேன், அது லோ பட்ஜெட்டில் இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சூட்டபுள் ஆகாது. மல்டி டாஸ்கிங் அடிக்கடி ஆப்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுவேன், யூடியூப் வீடியோ பார்ப்பேன், கால் பேசுவேன் அப்படின்றவங்களுக்குலாம் பெரிய லெவலில் எதுவுமே வந்து தெரியாது. 4GB ரேம் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 9000 ரூபா வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி நியூவாக ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா டிசைனாக இருக்கட்டும், டிஸ்பிளேல வந்து பஞ்ச் ஹோலோட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்ததா இருக்கட்டும், ப்ளஸ் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராக இருக்கட்டும், 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தோணுது. இதில் இருக்கக்கூடிய குறை அப்படின்னு பார்க்கும்போது கேமராவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். 10 watts அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்கலாம், ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் இப்போ தான் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அண்டர் 10Kல. இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றின உங்களோட கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.